did not catch that. I did not catch that. I have to agree with. Excuse me for interrupting. First one. May I have a word? நான் ஒரு வார்த்தை பேசலாமா? Hello friends, welcome to Educational Video Corner. In this video, I am sharing business meeting related places. By the my name is Puvarasi. Before going to the video, please hit the subscribe button. So let's start our video. First one, interrupting. Interrupting means குறிக்கிடுதல். First one, may I have a word? May I have a word? நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? நான் கொஞ்சம் பேசலாமா? May I have a word? It means நான் ஒரு வார்த்தை பேசலாமா? If I may think, நான் குறிக்கலாமா? நான் என்ன சொல்ல வரேன்? If I may think நான் குறிக்கிடலாமா? நான் பேசலாமா? நான் என்ன நினைக்கிறேன்? அது மாதிரி சொல்றதுதான். Excuse me for interrupting. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். Excuse me for interrupting. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். Interruptingனா என்னன்னா குறுக்கிடுதல். First one, may I have a word? நான் ஒரு வார்த்தை பேசலாமா? May I have a word? May I have a word? நான் ஒரு வார்த்தை பேசலாமா? If I may think. நான் என்ன நினைக்கிறேன்? if I may think, நான் என்ன நினைக்கிறேன்? நான் குறுக்கிடலாமா? Excuse me for interrupting. Excuse me for interrupting. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். Opinions. Giving opinions. அதாவது நமக்கு ஒரு கருத்து கூறுதல். அதாவது மீட்டிங் நடக்குன்னா ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றப்ப நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு இல்லையா? நம்முடைய கருத்தை சொல்லணும் இல்லையா? சோ அதை எப்படி சொல்லணும்? I really feel that. I feel thatன்னு சொல்லலாம் அல்லது I really feel that சொல்லலாம். நான் என்ன நினைக்கின்றேன் என்றால் I really feel thatனா நான் என்ன நினைக்கிறேன் என்றால் in my opinion என் கருத்து என்னவெனில் I see things. நான் இதை எப்படி பார்க்கின்றேனா? The way I see things. நான் இதை எப்படி பார்க்கின்றேனா? The way I see things. Next one, agree. ஒத்துக்கொள்ளுதல். Exactly. It's exactly correct. இதுக்கு சரியா இருக்கு. Exactlyனா மிக சரியான. That's exactly the way I feel. That's exactly the way I feel. நானும் இதேதான் நினைக்கின்றேன். That's exactly the way I feel. நானும் இதேதான் நினைக்கின்றேன். I have to agree with சொல்லிட்டு அந்த நேம்ஸ் I have to agree with Mr. Paul's. I have to agree with Mr. John. அவரோட ஒத்து போகிறேன். I have agree with Mr. Paul. அது மாதிரி சம்திங் சொல்லி நம்ம வந்து என் பண்ணலாம். நான் சொல்றது வந்து ஒத்துக்கிறேன். நான் இவரோட ஒத்து போகிறேன். I have to agree with. Disagreeing with other opinions. அதாவது கருத்து மாறுபடுதல். ஒருத்தர் சொல்றது நமக்கு வந்து அதாவது நம்மளுடைய கருத்து வேறுபட்டு இருக்குன்னா சோ அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். Up to a point I agree with you but up to a point I agree with you but உங்களோட சில கருத்துக்கள் வரை ஒத்துப்போகிறேன். அதாவது உங்களுடைய ஒரு சில கருத்து நான் ஒத்துக்கிறேன் பட் ஆனா இது மட்டும் எனக்கு வந்து ஒத்து வரலன்றது என்னன்னா up to a point I agree with you but I am afraid I can't agree. I am afraid I can't agree. நான் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. I am afraid I can't agree. Advising and suggestions. பரிந்துரை கூறுதல். அதாவது அட்வைஸ் பண்றது அல்லது சஜஷன்ஸ் சொல்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். We should. நாம் செய்ய வேண்டியது. We should have something நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். We should. நாம் செய்ய வேண்டியது. Why don't you? நீங்கள் ஏன் இதை பற்றி பேச? Why you don't you? நீங்கள் ஏன் இதை சொல்லிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து ரைட். Why don't you think about this? Why you don't do that? Something நீங்க வந்து சொல்லிக்கலாம். How? What about? இதை பற்றி என்ன? அதை பற்றி என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க இல்லையா? அந்த what about your project? How about your project? இதை பற்றி commanding and opinions. ஒரு கருத்துக்கு பதில் சொல்லுதல். குட் பாயிண்ட். நல்ல கருத்து. குட் பாயிண்ட். நல்ல கருத்து.
I get your point. I get your point. நீங்க சொன்னது எனக்கு புரிந்தது. நீங்கள் சொன்னது எனக்கு புரிந்தது. I get your point. நீங்கள் சொன்னது எனக்கு புரிந்தது. I see what you mean. I see what you mean. நீங்கள் சொல்வதை நான் என்னன்னு பார்க்கிறேன். Clarifying, விளக்குதல். அதாவது clarifying, it means விளக்குதல். Have I made that clear? Have I made that clear? நான் விளக்கமாக சொல்லிவிட்டேனா? Have I made clear? Have I made that clear? நான் விளக்கமாக சொல்லிவிட்டேனா? Some statement, do you see what I am getting at? Some statements later, and bring endல do you see what I am getting at? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி போட்டு சொன்னாங்க இல்லையா? Do you see what I am getting at? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? Asking for repetition. அதாவது asking for repetitions. திரும்ப சொல்ல வேண்டும். அதாவது ஒருத்தர் சொல்றதை நம்ம புரிய பண்ண அவங்க வந்து திரும்பி சொல்லணும்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது எப்படி இங்கிலீஷ் சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம். I did not catch that. I did not catch that. எனக்கு அது புரியவில்லை. எனக்கு அது புரியவில்லைன்னா I did not catch that. Could you repeat that please? Could you repeat that please? தயவு செய்து அதை திரும்ப சொல்ல முடியுமா? தயவு செய்து அதை திரும்ப சொல்ல முடியுமா? Could you repeat please that? Could you repeat that please? Could you repeat that please? தயவு செய்து அதை திரும்ப சொல்ல முடியுமா? Guys, I hope in this video is very helpful for you. If you helpful, please hit the subscribe button and then like the video and then share with your friends and family. Thank you for watching in this video. We'll see you later. In my opinion, என் கருத்து என்ன வேணும்? கருத்து மாறுபடுதல். ஒருத்தர் சொல்றது நமக்கு வந்து அல்லது நம்மளுடைய கருத்து வேறுபட்டு இருக்குன்னா சோ அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் அவர் சொல்வதை ஒத்துக்கொள்கிறேன். நான் இவரோடு போகிறேன். நான் இவரோடு போகிறேன். சொன்னது என்னன்னு நான் பாக்குறேன். I go through பண்றேன்னு சொல்லுவாங்களே. I see what you mean.